ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபையும் நம்மோடு தங்கியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் எத்தனை நல்லவர். ஆமென். வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நல்லவர் 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 என்று சொல்லி கொண்டிருந்தாலும் அவர் செய்கிற நன்மைகளுக்கு அது ஈடாகாது. அவ்வளவு நன்மைகள் நம்முடைய தேவனை கர்த்தர் வாழ்க்கையில் செய்து வருகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி வருகின்ற காலத்திலே நாம் தேவனுக்கென்று பயத்தோடு பக்தியோடு பரிசுத்தமாய் வாழ அவர் விரும்புகிறார். ஆமென். அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற பொழுது அதுதான் எழுதுகிறார். பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் நாம் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே தேவாவின் விரும்புகிற அந்த நடுக்கம் பயம் பக்தி நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் காணப்படட்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸ்தோத்திரம். இருமல் நிறைய வரும், ஜெபம் பண்ணி கொள்ளுங்க, ஸ்தோத்திரம். ஆக நம்முடைய கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்து இதுவரையிலையும் அவருடைய வேத வசன வெளிப்பாடின் மூலமாக அநேக காரியங்கள் நம்மோடு கூட கர்த்தர் பேசி வருகிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். நேற்று கூட ஒரு அம்மா கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணி, ஐயா 2 நாளைக்கு முன்னால உங்கள் பிரசங்கத்தை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்து, இப்போ மறுபடியும் கூட கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தேவனுடைய வார்த்தையில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அநேகருக்கு பிரயோஜனமாக கர்த்தர் மாற்றி கொடுத்ததற்காக நான் தேவனை துதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நாம கேட்குறோமோ என்னமோ தெரியல இல்லையா? நம்ம பிள்ளைகள் யாரும் கேட்க மாட்டோம்ல. நம்ம ரொம்ப நல்லவங்க, வசனம் தெரிஞ்சவங்க இல்லையா? அல்லேலூயா. நம்முடைய சபைக்கு சம்பந்தம் இல்லாத நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஒரு முறையாவது கேட்டிருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வசனத்தை கேட்டு பாருங்க, அப்பதான் அதனுடைய அல்லேலூயா கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் என்பதை அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு இனிமையானவைகள், எவ்வளவு ஆழமான ரகசியங்கள் வெளிப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆக கர்த்தர் ஸ்தோத்திரம். ரோமர் 12:2 வசனத்தில் இருந்து கர்த்தர் நம்மோடு கூட கர்த்தர் ஸ்தோத்திரம் பேசிக்கொண்டு வருகிறார். கடந்த 7 வாரங்களாக நம்மோடு பேசி வந்தார். இன்றைக்கும் கூட அதே வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையுண்டதாக. ஆமென். ரோமர் 12:2 வசனம். ரோமர் 12. நீங்கள் ஆமென். நீங்கள் அப்படிதான். நீங்கள் தான் இருக்கா? படிங்க சத்தமா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று ஆமென் வாசிக்கலாம். பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். மறுரூபம் ஆகு அப்படின்னு கர்த்தரை சொல்றார். அப்படின்னா ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் கொடுத்த ரூபத்தை இழந்துட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அடக்கம் பண்ணப்படுதல் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பரிசுத்தாவினை ஊற்றி வேதத்தை எழுதி நம்முடைய கையில கர்த்தர் கொடுத்த பிறகு சபை என்ற ஒன்றை கர்த்தர் ஏற்படுத்தின பிறகு பாஸ்டர் என்ற ஒருவரை கர்த்தர் ஏற்படுத்தின பிறகு நாம் தேவனுடைய பரிசுத்தாவினை பேசுகிற அந்த தேவனுடைய சத்தியங்களின் மூலமாக மறு ரூபம் அடைய வேண்டும். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் இழந்ததை இப்ப மறுபடியும் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆக அந்த மறுரூபத்தை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த ரூபத்தை பெற்றுக்கொண்டால் தான் நாம் பரலோகத்திற்கு போக முடியும். மறுரூபம் ஆகுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த உலகத்தையே நாம் அந்த மறுரூபத்தை ஏற்ற விதத்தில் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்பட்டு அதற்குள்ளாக நம்ம கடந்து போக வேண்டும். ஆனால் பிசாசு விட மாட்டான். கடன் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது, எவ்வளோ சில திட்டங்களை போட்டிருக்கிறோம், எவ்வளோ சில செயல்பாடுகள் இருக்கிறது, அதெல்லாம் நிறைவேற்ற வேண்டுமாகவே இரவு பகலாக அலைவது ஓடுவது உழைப்பது என்று பல விதத்திலே நம்ம டைவர்ட் ஆக்கி விட்டு விடுகிறான். கவனங்கள் சிதறி விடுகிறது. ஆகவே நம் தேவனுக்குள்ளாக கர்த்தருடைய காரியங்கள் வளர்ந்து போவதற்கு இல்லாமல் எல்லாமே தடைபட்டு விடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, நாம் தேவனுடைய வழியில நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் மறுரூபம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். மனம் புதுசா மாறணும். நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம், நம்முடைய மனது புதுதாய் மாறினால்தான் இந்த ஸ்தோத்திரம் மறுரூபத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே கடந்த நாட்களிலே தேவன் நம்மோடு கூட என்னெல்லாம் ஆதாம் இழந்தானோ அதை மறுபடியும் கர்த்தர் புதுப்பிப்பதை குறித்து நாம் கர்த்தர் சொல்ற வேதத்தில் நம்ம கேட்டோம். கடந்த 2 வாரமாக கெட்டுப்போன நம்முடைய ரத்தம் அது புதிதாக மாற்றப்பட வேண்டும் என்பதை குறித்து கடந்த 2 வாரமாக தெளிவாக வேத வசனத்தை அடிப்படையிலே நாம் கேட்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
ஆதாமை தேவன் உருவாக்கினார். சரி, அவனை உருவாக்கும் போது கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? வாசிக்கலாமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வாசிப்போம். சாம். அல்லேலூயா. பரலோகத்திலே ஆமென். சாட்சி இடுகிறவர்கள், பரலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் மூவர். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பதை. அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? பரலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3 பேர். ஆமென். யார் யார் பரலோகத்திலே சாட்சி சொல்றாங்க? பிதா, பிதாவாகிய தேவன், வார்த்தையாகிய தெய்வம், பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம். அல்லேலூயா. அப்ப நம்ம 3 சாமியா, 3 தெய்வமா, 3 கடவுளா? இல்ல, மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஒரே தெய்வம். ஆமென். ஒரே தேவன் 3 விதங்களிலே கிரியை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ என் மனைவிக்கு நான் யாரு? சத்தமா சொல்லுங்க. யாரு? கணவன். என் பிள்ளைகளுக்கு நான் யாரு? உங்களுக்கு நான் யாரு? பாஸ்டர். நான் ஒரு ஆள் தானே? ஆமென். அதுபோல நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் திரித்துவமாக 3 விதத்திலே கிரியை செய்கிறார். ஒரே தேவன். ஆகவே தான் அல்லேலூயா, பரலோகத்திலே இருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவராய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். வார்த்தை என்றால் இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம். 3ஆவதாக தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். அப்ப இந்த 3 விதமாய் இருக்கக்கூடிய அவர் மனிதனையும் கூட அப்படித்தான் உருவாக்கினார். எப்படி உண்டாக்கினாரோ? கீழ் வசனத்தை படிக்கிறோம். 8வது வசனத்துல, பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், 3 ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. ஆவி, ஜலம், ரத்தம். ஆவி உயிர், ஜலம் சரீரம். ஜலம் என்றால் என்னது? சரீரம். அப்புறம் பிறகு என்னது? ரத்தம் என்றால் என்ன? நம்முடைய ஆத்துமா. ஆவி, ஆத்துமா, சரீரமாக மனிதனை தேவன் உருவாக்குகிறார். தேவன் எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆகிய தெய்வமாக இருக்கிறார், அது போலவே தான் மனிதர்களும் தேவன் உருவாக்குகிறார். அல்லேலூயா. சரி, இப்போ ஆதியில தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கி வைத்தார். தேவனாய் நல்ல கவனிக்கணும். விவரமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக விலக்கி கொண்டு வருகிறேன். ஒருவேளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. பிரசங்க முடியாட்டா கூட கர்த்தர் சத்தமான அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆமென். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தேவனாகிய கர்த்தர், அல்லேலூயா, வார்த்தை என்கிற ஆமென் அந்த ஜீவனானவர் இன்றைக்கு நமக்கு எல்லாம் நன்மை தருகிற தேவனாய் இருக்கிறார். வார்த்தையாகிய தெய்வம். அதிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தையாக தெய்வம் தான் இன்றைக்கு உலகத்தில் மனுஷராக அவர் பிறந்து வாழ்ந்து, அல்லேலூயா, நமக்காக பல பாடுகளை பட்டு இன்னைக்கு பரலோகத்தில் வீற்று இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஜெய வீரராக. ஆகவே மனிதனை உருவாக்கும் பொழுது அவர் எப்படி உண்டாக்கினார்? ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம். ஆமென். மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். நல்லா கவனிக்கணும். மண்ணில் உருவாக்கினாரு. சரீரத்தை உச்சந்த உள்ளங்கால் மட்டும் உடம்பெல்லாம் மண்ணில் உருவாக்கி வச்சிட்டாரு. பிறகு என்ன செய்யறாரு? அவர் குனிந்து அவருடைய தேவனுடைய ஜீவ சுவாசத்தை, அவருடைய சுவாசத்தை என்ன? கர்த்தருடைய சுவாசம் எப்படிப்பட்டது? ஜீவ சுவாசம். அல்லேலூயா. நம்ம மூச்சு மாதிரி இல்ல. தேவனுடைய சுவாசம் எப்படிப்பட்டது? மூச்சு. ஆமென். நம்முடைய தமிழ்ல வேடிக்கை பழமொழி சொல்லுவாங்க, தூங்கையில வாங்குற மூச்சு தசை மாதிரி போனாலும் போச்சுவாங்க. நம்முடைய தேவனுடைய மூச்சு அப்படி அல்ல. அவருக்குள்ள நிரந்தரமா இருக்கிற ஜீவனுள்ள மூச்சு. ஆக அந்த ஜீவனுள்ள மூச்சை தான் இந்த மண்ணு பொம்மையா இருக்கிற முதல் உருவாக்கின அந்த ஆண் பொம்மையிட்ட கர்த்தர் குனிந்து மூக்குல தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். ஊதின பொழுது இந்த சுவாசம் உள்ள போன உடனே அவன் எழுந்து துள்ளி எழுத்து குடிந்து நடக்க, ஓட, சிரிக்க, நடமாட ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. நடமாட ஆரம்பித்து விட்டான். ஜீவ சுவாசம் அவனுக்குள்ள வந்துருச்சு. ஆகவே தான் கர்த்தர் என்ன பேர் வச்சாரு? ஜீவ ஆத்துமா என்கிற பெயரை அவனுக்கு கர்த்தர் தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்போ ஒரு ஜீவ ஆத்துமாவாக ஆதாம் மாற்றப்பட்டான், ஒரு மண்ணு பொம்மை அல்ல. நான் மறுமையாடல இந்த இன்றோட 8 பிரசங்கம் என்ன செய்யறோம், ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே தான் வந்துகிட்டு இருக்கிறோம். ஏதேன் தோட்டத்துக்குள்ள அநேக ரகசியம் அறிந்து கொண்டு வந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே ஜீவ ஆத்துமாவாக தேவன் ஆதாமை உருவாக்கினார். என்ன ஆத்துமா? ஜீவ ஆத்துமா. அந்த ஜீவ ஆத்துமா பார்த்து சொன்னார், ஏப்பா எல்லா பழத்தையும் சாப்பிடு, ஆனால் அந்த நடுவில் ஒரு மரம் இருக்கு பத்தியா, அந்த பழத்தை மாத்திரம் என்ன செய்யாத, சத்தமா சொல்லுங்க, சாப்பிடாத. அதை சாப்பிடுற போது நீ என்ன ஆயிருவ சொல்லுங்க, என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்களே? சாகவே. ஒவ்வொன்றுக்கும் வசனம் இருக்கு, நம்ம நேரம் இல்லை. சாகவே சாகவே சாவா என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த பழத்தை அவன் என்ன செய்தான், அவன் மனைவியானவள் சாப்பிட்டு புருஷனாகிய ஆதாமுக்கு அவள் கொடுத்தாள். அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே என்ன நடந்தது? என்ன நடந்தது? அந்த பழத்தில் இருந்ததான பாவ சாறு, பாவ தன்மை விளக்கப்பட்ட அந்த பழத்தில் இருந்த, வேண்டாம் என்று தேவன் சொன்ன பழத்தில் இருந்த அந்த சாறு உடம்புக்குள்ள போய், ஸ்தோத்திரம், ரத்தத்தில் டச் பண்ண உடனே என்ன ஆயிருச்சு? என்ன ஆயிருச்சு? என்ன ஆயிருச்சு? ஆமென். கண்ணு திறந்துச்சா? பாருங்க, 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு? 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். 2ஆம் அதிகாரத்தில் சொல்ற நீ ஜீவ ஆத்துமான்னு சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆதாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ஆதாமே நீ ஜீவ ஆத்துமா என்று சொன்னார். ஆமென். நான் ஜீவ சுவாசம் உடையவர். ஆமென். தேவன் ஜீவ சுவாசம் உடையவர், ஆதாம் ஜீவ ஆத்துமா. ஹல்லேலூயா. 2 பேருக்கு எந்த வித்தியாசம் இல்லை, 2 பேருக்கு எந்த ஒரு தகராறு கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஆமென். தேவனாய் கர்த்தர் ஜீவ சுவாசம் உடையவர், ஆதாமோ ஜீவ ஆத்துமாவாக இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜீவ ஆத்துமாவாக, ஆமென், ஜீவ ஆத்துமாவாக அவன் இருக்கும் பொழுது, அல்லேலூயா, அவன் செய்த தவறினால, பாவத்தினால என்ன நடக்கிறது? நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்ப. நீ சாப்பிடுற நாள்ல சாகவே சாவாயின்னு சொன்னார். செத்து போயிட்டானா? செத்தானா? செத்தானா இல்லையா? செத்தானா இல்லையா? செத்தான். செத்தான். எது செத்து போச்சு? முதல்ல என்ன சொன்னார்? ஜீவ ஆத்துமான்னு சொன்னாரு. இப்ப என்னன்னு சொல்றாரு? நீ அண்ணா, நீ என்னவா மாறிட்ட? மண்ணா மாறிட்ட. அப்ப என்னாச்சு? ஜீவன் செத்து போச்சு. ஜீவன் என்னாச்சு? செத்து போச்சு. இன்னைக்கு ஜீவன் இல்லாத மனிதர்களாகத்தான் ஆண் பெண் உலகத்தில் குழந்தைகளாக பிறந்து வளர்ந்து ஏறக்குறைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 4000 வருடங்களாக மனிதர்கள் வாழ்ந்து செத்து செத்து மரித்து எழுந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆவி ஆத்மா சரீரத்தோடு வாழ வேண்டிய மனிதன் ஜீவன் இல்லாதவனாய் பிறந்து ஜீவனில்லாதாய் செத்து போகிறான். இதை பார்த்துதான் தேவன் துக்கம் அடைந்து கன்னிமரியாள் வயிற்றில் அவர் பிறந்து, ஆமென், நமக்கான பாடுகளை பட்டு, கேவலப்பட்டு, அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, தூஷிக்கப்பட்டு, அடிபட்டு, ரத்தத்தை எல்லாம் சிந்தி மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே, அல்லேலூயா, இழந்து போன ஜீவனை இன்றைக்கு மீண்டும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. தம்முடைய ஜீவனை சிலுவையிலே, அல்லேலூயா, தியாகமாய் கொடுத்ததினாலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு கர்த்தர் திரும்பவும் அந்த ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். ஆக இந்த ஜீவனை கர்த்தர் தருகிறார். அப்ப பாவம் செஞ்சா மனுஷன் என்ன ஆயிருவான்? மண்ணா போயிருவான். பாவம் செஞ்சா மனுஷன் என்னவா மாறிடுவான்? மண்ணா மாறிடுவான். இன்னைக்கும் நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாவம் ஜீவமானால், ஆமென், ஆதாமை போல நாம என்ன ஆயிருவோம்? மண்ணா மாறிடுவோம். மண்ணுக்கு திரும்புவாயின்னு சொல்லிடுவார். நீ பரலோகத்துக்கு வருவாய், என்னிடத்திற்கு பரதீசுக்கு வருவாய் என்று தேவன் சொல்ல முடியாது. ஏன்? அவன் பாவி. அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவியா இருக்கிறதுனாலே அவன் மண்ணுக்கு போக வேண்டிய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆகவே இந்த காலவெளியில தேவன் சொன்ன வந்த ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகனே, மகளே, பாவம் செய்யாதே.
நான் கொடுத்த ஜீவனை இழந்து போகாது. ஜீவன் என்பது விலையேறப்பெற்ற ஒன்று. அது வெறுமனே கிடைக்காது. எப்பாடுபட்டாலும் ஜீவன் என்பது கிடைக்காது. தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த ஜீவன், ஜீவன் என்பது இயேசு கிறிஸ்துவிலிருந்து வருகிற ஒன்று. உலகத்தில் எந்த பொருளிலும் கிடைக்காது. உலகத்தில் எந்த காரியத்திலும் கிடைக்காது. எத்தனை கோடி கோடியை பணத்தை கொண்டெல்லாம் ஜீவன் என்பது ஒருபோதும் கிடைக்காது. தேவன் இலவசமாய் கிருபையாய் தருகிற அந்த ஜீவன், அல்லேலூயா, உலகத்திலுமே பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, உலகத்திலுமே ஆசீர்வாதம் வைக்கிறது மாத்திரமல்ல, உலகத்திலுமே ஆரோக்கியம் வைக்கிறது மாத்திரமல்ல, நம்மை பரலோகமே சேர்க்கிறதான் இந்த ஜீவன். அல்லேலூயா. இந்த ஜீவன் இல்லாவிட்டால் பரலோகம் போக முடியாது. இந்த ஜீவன் கட்டாயம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டும். ஆகவே நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணதாக ஜீவ ஆத்துமா மண்ணாக மாறி போனான். ஜீவ ஆத்துமாவாக மனிதன் மண்ணாக மாறினான். இன்னைக்கு அந்த ஜீவனை இயேசு கிறிஸ்து கொடுக்க முடியாய் இந்த நாட்களிலே நம்மோடு கூட பேசிக் கொண்டு வருகிறார். தேவ ஆவினர் தெளிவாக சத்தியங்களுக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டு வருகிறார். மறு ரூபம் அடைய வேண்டும். ஆமென். ஆதாமினால் இழந்து போன அந்த ஜீவன் மறுபடியும் நமக்குள்ள புதுப்பிக்கப்பட வேண்டும். மறுபடியும் இந்த ஜீவன் நமக்குள்ளாக கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். பரிசுத்தவர் இந்த ஜீவன் நமக்கு தர விரும்புகிறபடினாலே ஹல்லேலூயா, இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த ஜீவன் நமக்குள்ள இருக்குதா இல்லையா? அப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த ஜீவன் அல்லேலூயா நமக்குள்ள இருந்தா பொல்லாத காரியம் நமக்கு வராது. இந்த ஜீவன் இல்லாத நிலை தான் இன்னைக்கு மனுஷனுடைய இதயம் எப்படி இருக்கு தெரியுமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலே, ஆதியாகமம் 6:5, மனுஷனுடைய பூமியிலே பெருகினது. மைக்கில் வாசிமா, அது ஏப்ப கட் பண்றீங்க? ஹல்லேலூயா, வாசி. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று தேவன் கண்டு. அப்ப தேவன் பார்த்த மனுஷனுடைய எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கு? வசனத்தை மறுபடியும் வாசிமா சத்தமா. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது உள்ளத்துல யோசனை வருவதற்கு முன்னதாகவே தோற்றம் எல்லாம் எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரமும் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பொல்லாததா இருக்கிறது. என்ன ஒரு துக்கம் பாருங்க கர்த்தருக்கு. மனுஷன் இதுக்கு தான் உருவாக்கினாரா? ஆதாம் அவள் இதற்காக தான் உருவாக்கினாரா? பூமியில மனிதர்களை தன்னை போல தேவன் உருவாக்கினது இதற்காகத்தானா? மிருகங்களை உண்டாக்குவது இந்த பிரச்சனை இல்லை. பறவைகளை உருவாக்குவது பிரச்சனை இல்லை. மரஞ்செடி கொடிகளை உருவாக்குவது இந்த பிரச்சனை இல்லை. வானத்தை உண்டாக்குவது பிரச்சனை இல்லை. சூரிய சந்திர நட்சத்திர கிரகங்களை உண்டாக்குவது பிரச்சனை இல்லை. மனிதனை மாத்திரம் தன்னை போல தேவன் உருவாக்கும் பொழுது கர்த்தருக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது யார் தெரியுமா? மனிதன் 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 தேவனுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தான். பெரிய பிரச்சனை. நித்தமும் பொல்லாத எண்ணங்கள், எப்ப பார்த்தாலும் கெட்ட சிந்தை, எப்ப பார்த்தாலும் கெட்ட எண்ணம், எப்ப பார்த்தாலும் அயோக்கியத்தனமான எண்ணங்கள், எப்ப பார்த்தாலும் அருவருப்பான சிந்தனைகள், எப்ப பார்த்தாலும் அருவருப்பான காரியங்கள், அருவருப்பான நினைவுகள், அருவருப்பான பாடல்கள், அருவருப்பான செயல்பாடுகள் எல்லாம் கர்த்தர் துக்கப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நம்முடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட காரியம் வருவதை தேவன் ஒருபோது விரும்பவில்லை. பொல்லாத இறுதி அவன் உள்ளத்தில் வர வேண்டாம். பொல்லாத சிந்தை உள்ளத்தில் வரக்கூடாது. பொல்லாத எண்ணங்கள் உள்ளத்தில் வரக்கூடாது. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் டெய்லி நான் தினமும் ஜெபிக்கும் பொழுது தான் சொல்லுவேன், அப்பா உமக்குள்ள என்னை மறைச்சிக்கங்கப்பா. இயேசு கிறிஸ்துவே உமக்குள்ள என்னை மறைச்சு கொள்ளுங்க. என் சுபாவம் எனக்கு வேண்டாம். என் ஜென்ம சுபாவம் எனக்கு வேண்டாம். உம்முடைய குணத்தை எனக்கு கொடுங்க. உம்முடைய சுபாவத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆமென். உம்முடைய குணம் என்னமோ அது மட்டும் எனக்கு தரணும், வேற எதுவும் வேண்டாம். இன்னைக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் ஸ்தோத்திரம் எனக்குள்ள நிறைய கர்த்தர் மாற்றி இருப்பதை நான் உணர முடிகிறது. கர்த்தர் மகிமைப்பட்டதாக. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றையும் நேசிக்கிற ஒரு பெரிய பரந்த ஒரு மனம் அப்படியே மாறிக்கிட்டே போகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தெய்வ சிந்தை நமக்குள்ள வேணும். இயேசு கிறிஸ்துவின் எண்ணம் நமக்குள்ள வரணும். இயேசு கிறிஸ்துவின் யோசனை நமக்குள்ள வரணும். இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவ சிந்தை நமக்குள் வரணும். பொல்லாத
என்ன நமக்குள்ள வருவதை கர்த்தர் ஒருபோது விரும்பவில்லை. நித்தமும் எப்ப பார்த்தாலும் பொல்லாத எண்ணங்கள். கர்த்தர் எவ்வளவு துக்கப்படுவார்னு பாருங்க, எவ்வளவு வேதனைப்படுவார். ஒரு பிள்ளை நல்ல பெத்து வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலையில வச்சிருக்கிறோம், ஸ்கூலுக்கு போறான், காலேஜ் போனா நல்லா படிச்சுட்டு இருக்கான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நமக்கு ஒண்ணுமே தெரியல. திடீரென்று போலீஸ்ல கைப்பற்றி ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு ஒரு போன் வருது, சார் கொஞ்சம் ஸ்டேஷன் மட்டும் வர முடியுமா? சார் என்ன சார், என்ன சார், சில கொஞ்சம் வந்துட்டு போங்களேன். அங்க ஸ்டேஷனுக்கு போறோம், பையன் கையில விலங்கு போட்டு நிறுத்திட்டு இருக்கான். பார்க்க எப்படி இருக்கும்? 2 பேரை கொலை பண்ணியிருக்கான் சார், பயங்கர கஞ்சா போதையில் இருக்கான் சார், பாருங்க பயங்கர போதையில் இருக்கான். சொன்னா நம்ம உள்ள எப்படி இருக்கும் சொல்லுங்க? உள்ள எப்படி இருக்கும்? அதே எண்ணம் தான் இன்னைக்கு நம்மை குறித்த தேவனுக்கு. இன்னைக்கு நாம் செய்யற காரியங்கள் நமக்கு சரியாய் தெரிகிறது, நாம் நடக்க நமக்கு சரியாய் தெரிகிறது, நாம் பேசுகிற பேச்சு நமக்கு சரியாய் தெரிகிறது. ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன் நம்முடைய பேச்சு, நடக்கை, செயல் எல்லாத்தையும் பார்த்து அவர் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். நான் ஏன் தான் அந்த பிள்ளையை உருவாக்கினேனோ, இந்த மகனை நான் ஏன் தான் உருவாக்கினேனோ, இந்த மகளை நான் எதுக்கு உருவாக்கினேன் என்று அவர் ரொம்ப துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். வேண்டாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொல்லாத இருதயம் யாருக்கும் இருந்துகிட்டு போகட்டும். நமக்கு ஹல்லேலூயா அந்த எண்ணம் வராதபடி தேவனாகிய கர்த்தர் நம்மை கிருபையை காப்பாராக. ஹல்லேலூயா. ஆகவேதான் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த பாவம் தான் வந்து என்ன செஞ்சது? தேவன் நமக்கென்று கொடுத்த அந்த தெய்வீக ஜீவனை, தேவனுடைய ஜீவனை சாகடித்தது. சரிதானா? நமக்கு கர்த்தர் கொடுத்த ஜீவனை சாகடிச்சது சொல்லுங்க? அந்த பழத்தில் இருந்த பாவ தன்மை, அந்த பழத்தில் இருந்த பாவ தன்மை தான் ஜீவனை சாகடித்தது. ஜீவனை சாகடித்தது அந்த பாவத்தன்மை தான். ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாவம் வந்து தேவன் நமக்கென்று கொடுக்கிற ஜீவனை சாகடித்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்மளுக்கு தேவன் கொடுத்த ஜீவனை சாகடிக்கிற அந்த சாவுக்கு ஒரு சாவு கொடுக்கணும். அல்லேலூயா. புரியலையா? நம்ம ஸ்தோத்திரம் கர்த்தர் பெற்றுக்கொண்ட ஜீவனை சாகடிக்கிற ஸ்தோத்திரம் அந்த பாவத்திற்கு ஒரு சாவை நாம கொடுக்கணும். ஆமென். சாவுக்கு ஒரு சாவு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். நம்மை மரணத்துக்குள்ளாக்கின, நம்மை ஜீவனை மரணிக்க வைத்ததான, நம்முடைய ஜீவனை சாக வைத்த, நம்முடைய ஜீவனை சாக கொடுத்த அந்த பாவத்தை நாம் இப்பொழுது சாகடிக்கணும். எப்படி சாகடிக்கிறது? எப்படி சாகடிக்கிறது? ரோமர்ல பாருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். வாசிக்கலாம். அல்லேலூயா. ஆதலால் கர்த்தருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். கர்த்தருடைய மரணத்தின் சாயலை இணைக்கப்படணும். என்ன சாயல்? தேவன் நமக்காக மரித்தார் இல்லையா? அந்த அனுபவம் நமக்குள்ள வரணும். இப்ப ஸ்தோத்திரம், கல்வாரியிலே சிலுவையில மரித்தார் இல்லையா? அந்த மரணத்தில் நாம் இணைக்கப்பட வேண்டும். ஆமென். அவருடைய மரணத்தினாலே நம்முடைய எல்லா பாவங்களை அவர் சாகடித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய மரணம் என்ன செஞ்சது? கர்த்தருடைய மரணம் என்ன செஞ்சது சொல்லுங்க? நம்முடைய பாவத்தை எல்லாம் சாகடித்தது, நம்முடைய சாபங்கள் எல்லாம் சாகடித்தது, நம்முடைய கடன்களை எல்லாம் சாகடித்தது, நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் சாகடித்தது தேவனுடைய மரணம். அல்லேலூயா. வாழ்க்கையில் என்னெல்லாம் துக்கம் உண்டோ, என்ன வேதனை, துயரங்கள், கண்ணீர், கவலை எல்லாவற்றையுமே கர்த்தருடைய மரணம் சாகடித்தது தேவனுடைய பிள்ளையை. இன்னைக்கு ஹல்லேலூயா உயிர்த்தெழுதலின் சாயலை இணைக்கப்படணும், மரணத்தின் சாயல போகணும். இது ஏற்கனவே ஹல்லேலூயா நம்ம பிரசங்கித்திருக்கிறோம். கர்த்தர் சொல்ற 3 விதமான மரணம்: ஆவிக்குரிய மரணம், சரீர மரணம், ஆத்தும மரணம். 3 மரணம் வரணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற ஏற்கனவே நம்ம பிரசங்கிச்சிருக்கிறோம், மறுபடியும் அதில் தொட விரும்பவில்லை. ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு அபிதமான தேவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலுக்குள்ளாக நீ நாம் கடந்து வருவோமாக. அல்லேலூயா. உயிர்த்தெழுதலுக்குள்ள வரணும் தேவ பிள்ளையே. ஆண்டவர் இயேசு அல்லேலூயா சிலுவையில் தொங்குகிற வரையிலேயும் எல்லாரும் பார்த்தாங்க, வச்சாங்க, செயல்பட்டாங்க. ஆமென். ஆனால் அவர் உயிரோடு எழுந்த பிறகு அல்லேலூயா அவர் யாரும் தொட முடிஞ்சுதா? இல்லை. பக்கத்தில் போனாங்களே ஒழிய தொட முடியல. ஆனால் ஒரே ஒரு முறை மாட்டு தோமா கூட வாப்பா, இதை கையில் விரல் விட்டு பாரு, இதோ 2 விலா எலும்பு, விரல விடுன்னு சொல்றாரு. ஆண்டவரே என் தெய்வமேன்னு காலில் விழுந்தான். ஆமென். அவனுக்கு மட்டும் தேவன் ஒரு அனுமதி கொடுத்தார். அன்பானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் ஜீவன் உடையவராய் மாறினார். ஆமென். இன்னைக்கு அதே அனுபவத்தை நான் ஒவ்வொருவரும் பெறணும். அல்லேலூயா.
இன்னைக்கு சபையில் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்படணும். இயேசுவினுடைய உயிரோடு எழுந்த அந்த மகிமையின் அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வரணும். அப்பொழுதுதான் அந்த ஜீவன் நமக்கு வரும். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த ஜீவன் நமக்குள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய பிள்ளையே, பாவம் சாகடிக்கப்பட வேண்டும், பாவ குணங்கள் சாகடிக்கப்பட வேண்டும், பாவ தன்மைகள் சாகடிக்கப்பட வேண்டும், உலக காரியங்கள் சாகடிக்கப்பட வேண்டும். உலகம் தான் பெருசா தெரியுது, உலக காரியம் தான் பெரிதாய் தெரிகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எவ்வளவு நிறைய தவறான காரியம் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாஸ்டர் நாங்க பார்க்க முடியல, ஆனால் நம்ம வீட்டில் என்ன பண்ணுகிறோம் என்பதை தேவனாய் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம், எப்படி போகிறோம், என்ன வருகிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், என்ன செய்கிறோம், வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். போர் அடிக்குதுன்னு டிவி ஆன் பண்றோம். அல்லேலூயா. டிவி நாடகம் ஓடுகிறது, அப்படியே உட்கார்ந்துட்டோம், அப்படியே போயிட்டு இருக்கு. நாடகம் முடியற இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. அல்லேலூயா. இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. அவன் அப்படியே அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு பெண்ணை கூட்டிட்டு போறான். மலையிலிருந்து தள்ளி விடலான்னு கூட்டிட்டு போறான். அங்க போய் தள்ளலான்னு பார்க்கறான். உடனே தொடரும் போட்டான். ஐயோ அடா பாவி, அட தள்ளுனியா இல்லையான்னு தெரியலையாடா. அடுத்த நாள் வரையிலும் அல்லேலூயா பரபரன்னு இருக்கும். தள்ளுனானா இல்லையா, கீழே விழுந்து செத்தாலா இல்லையா, ஐயோ பொழைச்சாலா இல்லையா, என்னாச்சே தெரியலையே. அதுக்கு பார்த்து என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒரு 1000 ரூபாய் பணம் கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா, ஒரு டீயாவது கிடைக்குமா? யோசித்து பாருங்க. அதற்கு மனம் பதைக்கிறது. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. பிசாசு எப்படி எல்லாம் கொண்டு போறான் பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய மனவாட்டிகள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். தேவனுடைய மனவாட்டியான தேவனுடைய பிள்ளைகள். அசுத்தமான உலகத்தில் இருக்கிற காரியங்கள் இன்னைக்கு நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். வாங்க வெளியே, கம் அவுட், வெளியே வாங்க. நீங்கள் ஆண்டவருக்காய் பயன்பட வேண்டும். ஜீவ ஆத்துமா நீங்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவன் மண்ணாய் இருக்கிறான். நாயா மண்ணாகணும், நாயா மண்ணான். என் ஆண்டவர் உயிரோடு இருந்த தேவன், நான் வணங்குகிறேன் தேவன் உயிரோடு இருக்கிறவர். என் வணங்குகிற தேவன், உயிரோடு இருக்கிற தேவனை ஆராதிக்கிற நான், அந்த உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற நான் ஒரு ஜீவ ஆத்துமா என்று தேவன் சொல்லுகிறார். நான் ஜீவ ஆத்துமா, நான் ஜீவ ஆத்துமா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு இடம் கொடுங்க கர்த்தருடைய பிள்ளையே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. கர்த்தருடைய ஜெபம் பண்ணுங்க. காலை ஜெபத்தில் நிறைய பேர் வருகிறதே இல்லை. ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையில் அடக்கம் பண்ணி 3 நாள் ஆகிவிட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3 சகோதரிகள் கிளம்பி போறாங்க. எங்க போறாங்க? சுடுகாட்டுக்கு போறாங்க. நம்ம பாஷையில் சொன்ன என்னது? பெண்கள் போவாங்களா? 3 பெண்கள் சுடுகாட்டுக்கு போவாங்களாமா? இந்த 3 பெண்கள் போறாங்க. எப்ப போறாங்க? அதிகாலை இருட்டோட. வேதத்தில் பாருங்க, அதிகாலை இருட்டோட எந்திரிச்சு போறாங்க. ஹல்லேலூயா. அங்க போகும் பொழுது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. குனிஞ்சு பார்க்கறாங்க. கல்லறை தடை பார்த்து குனிஞ்சு பார்க்கறாங்க. கல்லறை எல்லாமே மூடப்பட்ட கல்லெல்லாம் திறந்து கிடக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு அதிகாலையில் இருட்டோட எந்திரிச்சு சுடுகாட்டுக்கு போறாங்க. நாம அதிகாலையில் என்ன செய்யறோம்? அழகா நீட்டா தலையணியை சரியா தலைக்கு வச்சுட்டு நல்ல போர்வை இழுத்து மூடி சுகமா தூங்குவோம். அருமையா தூங்குவோம். ஏன்னா தூக்கம் அந்த நேரம் ரொம்ப அருமையா வரும் இல்லையா? அதிகாலை வேலை தூக்கம் ரொம்ப வரும். அது தேவனுடைய நேரம், மறந்துடாதீங்க. அது கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டிய நேரம், அது தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டிய நேரம். நாம் அதை திருடிக்கொள்ள கர்த்தர் அனுமதி கொடுக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கால ஜெபம் நம்முடைய சபையில் நடந்து கொண்டு இருக்கிறது, ஆண்டையில் நடந்து கொண்டு இருக்கிறது. வந்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். நேற்று அருமையான ஒரு சகோதரி சொல்றாங்க, மதுரையிலிருந்து பங்கெடுக்கிறாங்க. பாஸ்டர், நான் ஊழியம் செய்கிறேன், எல்லாரும் என்னை ஒதுக்கி விட்டாங்க, எல்லாரும் என்னை கலத்தி விட்டாங்க. ஆனால் அந்த ஜெபத்தில் பங்கெடுத்ததிலிருந்து நீங்க செய்த ஜெபம், சொல்லுகிற பிரசங்கம் எல்லாம் என்னை வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. இன்னைக்கு புதிய விதத்தில் நான் ஊழியம் செய்கிறேன். நேற்று தினத்தில் ஒரு கிராமத்துக்கு போன 45 பேர் கர்த்தர் ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. நிறைய பேரை கர்த்தர் மாற்றுகிறார். நம்முடைய ஜேம்ஸ் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தோப்பூர்ல பெரிய மாற்றம் என்று சொல்லுகிறார். பெரிய மாற்றம். அப்படி குடும்பமா எழுந்து ஜெபத்தில் உட்கார்றாங்க. பிள்ளை தூங்குற குழந்தையெல்லாம் தூக்கி உட்கார வச்சு ஜெபம் பண்ணி காலையில வேதத்தை படிக்க வைக்கிறாங்க. நேரத்தை கொடுங்க கர்த்தரி பிள்ளைகளை. தயவுசெய்து தூங்காதீங்க, தயவுசெய்து தூங்காதீங்க. காலை நேரத்தில் கர்த்தருக்கு கொடுங்க, நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க, கால வேலையை கர்த்தருக்கு கொடுங்க.
ஆமென். கர்த்தர் நம்மை நடத்தட்டும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் ஒரு அருமையான பேர் இருக்கு. என்ன பேரு? ஜீவ ஆத்துமா. சொல்லுங்க. நமக்கு எல்லா பேரு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜீவ ஆத்துமா, மறக்காதீங்க. என் தேவன் ஜீவனுள்ள சுவாசத்தை உடையவர். நாமோ ஜீவ ஆத்துமாவா இருக்கிறோம், மறந்துடாதீங்க. இந்த ஜீவ ஆத்துமாவை ஹல்லேலூயா தேவனிடம் பெற்றுக்கொண்ட நாம் அது இழந்து போகாதபடி, அது அழிக்கப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஜீவன் ரொம்ப ரொம்ப முக்கியமா? ரொம்ப முக்கியம். நமக்கு உயிர் இருக்கிறது. அந்த உயிர் என்பது கர்த்தர் ஸ்தோத்திரம் அழியாமல் காப்பதற்கு பேர் தான் என்னது? ஜீவனாக இருக்கிறது. ஆமென். நம்முடைய உயிரை அழியாமல் காக்கிற அந்த நிலைக்கு பேர் தான் ஜீவன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் முன்னதாக உயிர் இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு முழுகி ஸ்நானம் எடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்முடைய உயிரானது என்னவாய் மாறுகிறது? ஜீவனாக மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஜீவன் என்பது அழியாது. ஆமென் சொல்லுங்க. உயிர் என்பது அழியக்கூடியது, ஜீவன் என்பது அழியாதது. ஆமென். சரிதானா? அப்ப நம்முடைய உயிரை அழியாத ஜீவனாக தேவன் மாற்றுகிறார். அழியாத ஜீவனா இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆமென். ஆக அந்த ஜீவன் இன்றைக்கு மரித்து கிடக்கிறது, அது மண்ணா போய் கிடக்கிறது. உயிர் விடுங்க. ஆமென். ஜீவனை எழுப்பி விடுங்க. அந்த மண்ணா இருக்கிற ஜீவனை எழுப்பி உயிர் கொடுங்க. ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்காக செயல்படட்டும், ஆண்டவருக்காக பிரகாசிக்கட்டும், தேவனுக்காக எழும்பட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக செயல்படத்தை ஒப்பு கொடுங்க. காலையில் தயவு செய்து இனிமேல் எல்லாரும் ஜெபத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. 5:45 கண்டிப்பா ஒவ்வொரு யார்கிட்ட போன் இருக்கு எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா அத்தனை பேர் ஜெபத்துக்கு வந்தாகணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. காலை ஜெபத்து வந்து பாருங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்ரீலங்காவில் இருந்து நம்முடைய அருமையான சகோதரர் அருணேசனுடைய சகோதரி ஜெபத்தில் தவறாம பங்கெடுத்துட்டு வராங்க. ஸ்ரீலங்காவில இருந்து பங்கெடுக்கிறாங்க. ஆனா நமக்கு ஒரு 2-4 கிலோமீட்டர் இருக்கு, நம்ம பங்கெடுக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருந்து எல்லாம் பங்கெடுக்கிறது இல்லை. ரொம்ப துக்கமா இருக்கிறது. நாளையிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பாராக. சத்தமா சத்தமா கர்த்தர் மகிமை. ஆகவே உயிர்த்தெழுதலுக்குள்ளாக நாம் இணைக்கப்பட வேண்டும். நம்முடைய ஜீவன் மரித்து போகல, மரித்து கிடந்தது தான். இப்போ ஆண்டவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. மறுபடியும் சாக இடம் கூடாதிருங்க, மறுபடியும் சாக இடம் கொடுக்காதிருங்க. மறுபடியும் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்க கூடாது, செத்து செத்து பொழைக்க இடம் கொடுக்க கூடாது. இங்க பாருங்க, யாக்கோபுல சொல்றாரு பாருங்க. யாக்கோபு 4:14 வசனம். யாக்கோபு 4:14 வசிக்கலாம். ஹல்லேலூயா. யாக்கோபு 4:14 வசனம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது சொல்லுங்க. கொஞ்ச காலம் தோன்றது. எப்படி இருக்குதா? புகை மாதிரி, அப்படியே குபு 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 குபுன்னு புகை மாதிரி வருது. குபுகுன்னு புகை மாதிரி இருக்கும். அந்த பக்கம் ஆள் தெரியாது, இந்த பக்கம் யாரும் தெரியாது. ஆனா 2-3ங்கிறதுக்குள்ள என்ன ஆயிரும்? அந்த புகை என்ன ஆயிரும் சொல்லுங்க? புகை என்ன ஆயிரும்? மறைஞ்சு போயிரும், மறைஞ்சு கரைஞ்சு போயிரும். அது மாதிரி நீங்க நம்முடைய ஜீவன் இருக்கிறது. கொஞ்ச நாள்ல வந்தா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அழைத்து வந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட், வீட்டுக்கு போனோம்னா புகை மாதிரி ஜீவனை ஒளிஞ்சு போயிருது. மறுபடியும் ஜீவன் அல்லேலூயா ஆத்துமாவில் நம்ம செத்து போகிறது, நமக்குள்ள ஜீவனானது அழிந்து போகிறது. வேண்டாம் தேவ பிள்ளையே. எப்ப இயேசு கிறிஸ்து வருவார் என்று தெரியாது. ஆமென். எப்ப கர்த்தர் வருவார் என்று தெரியாது. அவரை சந்திப்பதற்காக ஜீவனை இழந்து போகாதிருங்கள், ஜீவனை இழந்து போகாதிருங்கள் கர்த்தரி பிள்ளையே. நான் எதை இழந்தாலும் இழப்பேன், என் ஜீவனை மட்டும் இழக்க மாட்டேன். அல்லேலூயா. சொத்தை இழந்துருவேன், என் பணத்தை இழந்துருவேன், என் குடும்பத்தை இழந்துருவேன், ஆனா ஜீவனை இழக்க மாட்டேன்னு யோபு உறுதியாய் நின்றான். அல்லேலூயா. ஜீவனை இழக்க கூடாது தேவனுடைய பிள்ளையே. அது தேவன் நமக்கு கிருபையாய் தந்த ஒரு பெரிய தயவு. அதை இழக்க கூடாது. அந்த கிருபையை நாம் சரியாய் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த ஜீவன் ஆமென் கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது. அப்புறம் ஜெபம் பண்ணா வருது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்லா இருக்கிற பிறகு கர்த்தருடைய விலகிட்டா ஆமென் ஸ்தோத்திரம் அதுபடியே மறைஞ்சு போறது போல இருக்கக்கூடாது.
நம்முடைய ஜீவன் நமக்குள்ளே நிலையா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆகவே அந்த ஜீவனை தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, ஆமென், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். ஆமென். சத்தமா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அக்கிரமத்துல செத்து போனோம், பாவத்துல சொல்லுங்க, மறுபடியும் சத்தமோட வாசிமா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமென். இப்ப சொல்லுங்க, அக்கிரமத்தினாலே சொல்லுங்க, அக்கிரமத்துல மரிச்சு போனோம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அக்கிரமத்துல மரிச்சோமா? மரிச்சோம். பாவம் நம்ம கொண்டு போடுச்சா? ஆமா. இப்ப இயேசு கிறிஸ்து நம்ம உயிரோடு கூட நம்ம என்ன செய்திருக்கிறார்? உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப செத்து கிடந்து நம்ம உயிரோடு எழுப்பி ஜீவனுள்ளவர்களாய் வைத்திருக்கிறார். அந்த ஜீவனை மறுபடியும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆதாம் எவ்வளவு இழந்து போன ஜீவனை இன்னைக்கு இயேசு நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கொடுத்திருக்கிறாரா இல்லையா? கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. அந்த ஜீவனை கர்த்தர் நமக்கு தரதுனால தான் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்து வருகிறார். எப்ப தந்து வருகிறார்? யோவான்ல 6ஆம் அதிகாரம் 53வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், ஆமென், 53வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை புசியாமலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியிலே, கர்த்தருடைய ராபோஜன பந்தியில தேவன் நமக்கு என்று கொடுக்கிறதான கர்த்தருடைய சரீரம், இயேசு கிறிஸ்துவ தேவன் நமக்கு என்று கொடுக்கிறதான அந்த விலையேறப்பட்ட ரத்தம், இது நமக்கு என்னத்தை கொடுக்கிறது? ஜீவனை கொடுக்கிறது. ஆமென். அப்ப இந்த ஜீவன் இதனாலதான் நமக்கு கிடைக்கிறது. இதை இன்னைக்கு நாம இழைக்க கூடாது. பைபிள்ல நிறைய ஜீவன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன் நிறைய இருக்கு. நிறைய வசனங்கள் ஜீவனை குறித்து இருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர், அல்லேலூயா, நமக்கு கர்த்தர் சொல்ற ஜீவனை இவ்விதமாய் நமக்கு கிருபையாய் கொடுக்கிறார். விதமாய் அற்புதமாய் கொடுக்கிற ஜீவன் நாம் இழந்து போக கூடாது. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனை இழந்து போகாமல் நாம் காத்துக்கொள்வோமாக. அவருடைய கர்த்தருடைய பந்தியை அசட்ட பண்ணக்கூடாது. ராபோஜன பந்தியா அடுத்த மாசம் போய்க்கலாம் அப்படின்னு என்ன தெரியுமா? ஜீவனை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஜீவனை இழந்த நேரத்தில் இயேசுநாதர் வந்துட்டாரு, நீங்க உலகத்துல தான் இருக்கணும், பரலோகத்துக்கு வர முடியாது. கர்த்தருடைய பந்தி என்றால் ஆவலாக ஓடி வர வேண்டும். அது ஒரு பெரிய பண்டிகை நமக்கு. ஆமென். தேவனுடைய ராபோஜனம் என்றால் நமக்கு ஒரு பெரிய பண்டிகை. அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாகிய தேவன் நமக்கு தருகிற ஒரு பெரிய விருந்து. அந்த விருந்தில் அவருடைய அப்பத்தையும் கர்த்தருடைய ஸ்தோத்திரம், திராட்சரசத்தையும் தேவனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ண நாம் ஆவலாக விரைந்தோடி வர வேண்டும். ஆகவே அசட்ட பண்ணக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பந்தையை அசட்ட பண்ணக்கூடாது. உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை நம்ம மிஸ் பண்றது கிடையாது. உலகத்தில் எந்த ஒரு காரியம் நம்ம தவற விடுவதில்லை. ஆனால் தேவ காரியங்களை மட்டும் நிறைய தவற விடும்படியா பிசாசு பண்றான். நீங்க பண்ணல, பிசாசு பண்ண வைக்கிறான் உங்களை. நீங்க தப்பு பண்ணல, பிசாசு தப்பு பண்ண வைக்கிறான். தேவனுடைய காரியங்களை தவற விடும்படி பிசாசு பண்றான், நீங்க பண்றீங்க. ரொம்ப தவறு தேவ பிள்ளையே. அவனுக்கு இடம் கூடாதிருங்கள். சாத்தானுக்கு இடம் கூடாதிருங்கள். அவனுடைய காரியங்கள் கிரியைகளுக்கு இடம் கூடாதிருங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய பந்தி விலையேற பெற்ற ஒன்று. அதுல தான் தேவன் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே இந்த ஜீவன் கர்த்தர் ஸ்தோத்திர தேவன் நமக்கு கொடுக்கிறார். சரி, இந்த ஜீவனை பெறுவது நம்ம என்ன பண்ணணும்? எப்படி இருந்தா கர்த்தர் ஜீவனை கொடுப்பார்? இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி பலரும் பலவிதமான காரியங்களை செய்யறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? வாசிப்போமா? யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாதாக. ஸ்தோத்திரம். 13ஆம் அதிகாரம் 8, 9, 10 3 வசனங்களை வாசிக்கலாம். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம், ஆண்டவரே நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். அதற்கு இயேசு சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி,
முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும். அல்லேலூயா. ராபோஜன் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வர்றாங்க. பழைய ஏற்பாட்டுல கால்கள் விடுதலாம் கிடையாது. உடனே கர்த்தர் ஸ்தோத்திரம் எழுந்து இடுப்புல ஒரு துணியை கட்டிட்டு வாங்கன்னு எல்லாரும் உட்கார வச்சு ஒரு பாத்துல தண்ணி ஊற்றி காலுக்கு வர யாரும் வாய் திறந்து பேசல. என்றால் கர்த்தர் பேச எல்லாருமே பயப்படுவார்கள். துணிகரமா யாரும் பேச மாட்டாங்க. பேதுரு மட்டும் துடுக்க பேசுவான். அப்ப எல்லாரும் கழுவிட்டு இருக்கும்போது பேதுரு பக்கம் வரும்பொழுது, ஆண்டவரே ஆண்டவரே வேண்டாம் 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 என காலு கழுவாதீங்கப்பா, நீங்க தெய்வம், ஆண்டவர் கர்த்தர் ராஜாதி ராஜா, ஆண்டவரே வரப்போகிற மேசியா நீர்தான் ஆண்டவரே, என் காலை கழுவப்படாத ஆண்டவரே வேண்டாப்பா என்று தடுக்கிறான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், நீ என்னிடத்திலே கழுவ விட்டால் உனக்கு என்னிடத்துல உனக்கு எந்த பங்கும் கிடையாது. ஐயோ ஆண்டவரை வேண்டாம் அப்படி சொல்லிடாதீங்கப்பா, என் தலையை கழுவுங்க, கையை கழுவுங்க, காலை கழுவுங்க, என முழுசுமா கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் இயேசு சொல்றார் அவனை பார்த்து, இல்லப்பா முழுகினவன், அவன் ஞானஸ்நானம் எடுத்து முழுகினவன், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே முழுகி ஞானஸ்நானம் எடுத்தவன் சுத்தமாயிருக்கிறான். அவன் காலில் மட்டும் கழுவினா போதும். அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரன் சொல்றேன், ஏய் ஞானஸ்நானமா மண்ணாங்கட்டி வா, உனக்கு நான் ராபோஜனம் தர்றேன், உனக்கு நான் திருவிருந்து நான் தரேன் வா என்று கூப்பிடுகிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்தியை அல்லேலூயா எப்படி மகிமையுள்ளது மேன்மையுள்ளது என்பதை மறந்து விட்டார்கள். கர்த்தருடைய பந்தியில் தான் ஒரு பெரிய விசேஷமே அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய ராபோஜன பந்தியில பெரிய மகத்துவம் அடங்கி இருக்கிறது. நாம் கர்த்தருடைய வரிகளை எடுத்துக்கொள்வதற்கு ஆதாரம் இந்த கர்த்தருடைய பந்தி தான். கர்த்தருடைய ராபோஜன பந்தி தான் நம்ம பரலோகத்துக்கு போற மிக மிக ஆதாரமான ஒன்று. மாத்திரமல்ல அல்லேலூயா, இந்த கர்த்தருடைய பந்தியில தேவன் நமக்கு என்று கொடுக்கிற அந்த ஜீவன் தான் நம்மை பரலோகத்துக்கு வழி நடத்துகிறது. தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆகவே முழுகினவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தவங்க சுத்தமா இருக்கிறவங்க கால்களை மட்டும்தான் கழுவுறதுனால நம்முடைய சபையில கால்களை கழுவி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக ராபோஜன பந்தி கொடுக்கிறோம். ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஏற்றத்தாழ்வு இல்லாமல் உயர்வு தாழ்வு இல்லாமல் ஒருவருடைய காலில் ஒரு கழுவி ஆமென் தேவனுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்றி கொண்டு வருக பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு சபைக்கு தந்ததற்காக கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே தான் கர்த்தர் இந்த ஜீவனை நமக்கு தருகின்றார். கர்த்தருடைய பந்தியில் ஜீவன் ரொம்ப வேகமா போகலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த ஜீவன் அல்லேலூயா 3 வகைப்படுகிறது. ஆமென். ஜீவன் எத்தனை வகைப்படுகிறது? 3. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிப்போமா? கர்த்தர் இப்ப நம்ம ஜீவனை குறித்து நாம் இங்க 6ஆம் அதிகாரத்தில் படிச்சோம். 2ஆவதாக ஒரு ஜீவனை குறித்து யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரண அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். அல்லேலூயா. படிச்சீங்களா? கர்த்தர் என்ன கொடுக்கிறாராம்? ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவன் என்னவா மாறணுமா? பரிபூர்ண ஜீவனமா வரணும். ஆமென். என்ன அருமையான திட்டம் பார்த்தீங்களா? கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நம்முடைய உயிருக்கு ஜீவனை கொடுக்கிறார். நம்முடைய உயிரானது என்னவாய் மாறுகிறது? ஜீவனாக மாறுகிறது. ஜீவனாக மாறின பிறகு அந்த ஜீவன் என்ன ஆகணும்? பரிபூர்ணம் அடைய வேண்டும். அல்லேலூயா. 2ஆவதாக பரிபூர்ண ஜீவனாக மாற வேண்டும். 2ஆவதாக பரிபூர்ண ஜீவனாய் மாற. இந்த உலக வாழ்க்கையில உலகத்தில் எவ்வளவு நாள் இருக்கணுமோ அவ்வளவு நாளும் நாம் பரிபூர்ண ஜீவனுக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிபூர்ண ஜீவனால வளர்ந்து பெருகிக் கொண்டே போகணும். அதனால தான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆகவே பரிபூர்ண ஜீவனுக்குள்ளே வளர்ந்து பெருகிக் கொண்டு போகும் பொழுது ஒன்று நம்முடைய மரணமோ அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகையோ எது முன்னால் இருக்குமோ அந்த நேரத்தில் பரலோகத்தில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது அல்லேலூயா நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு தர மாட்டார். நித்திய ஜீவன் என்ன தெரியுமா? பரலோகத்துக்குரியது. நித்திய ஜீவன் இந்த உலகத்தில் யாருக்கும் தர மாட்டார். ஜீவன் பரிபூர்ண ஜீவன் 2 மட்டும்தான் உலகத்தில் கர்த்தர் தருவார். பரலோகத்துக்கு போன பிறகுதான் நித்திய ஜீவன். ஏனென்றால் நித்திய ஜீவன் கிடைச்சிருச்சு, இங்க சாவே கிடையாது. அப்போ உலகத்தில் கிடைச்சா நம்ம செத்து போக கூடாது இல்லையா? நித்திய ஜீவன் கிடைச்சா சாக கூடாது இல்லையா? ஆமென். அப்போ பரலோகத்தில் சாகாமல் இருப்பதற்காக அந்த தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறது? என்னது? நித்திய ஜீவன். ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் 1 யோவான்ல ஆமென் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 1 யோவான் ஆமென் 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 5ஆம் அதிகாரம் வசனம் 17. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அநீதி எல்லாம் ஆமென். பாவம். அநீதி எல்லாம் பாவம்தான்.
ஆமென். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. தேவன் தம்முடைய மகத்துவமுள்ள ஜீவனை நமக்கு தருகிறார். பரலோகத்துக்கு போகும் பொழுதுதான் அந்த நித்திய ஜீவனை தேவன் நமக்கு தருகிறார். பரலோகத்தில் பிரவேசிக்கும் பொழுதுதான் அந்த மகிமையுள்ள ஒரு மேன்மையுள்ள ஜீவனை கர்த்தர் தருகிறார். அநீதியான பாவங்கள் ஜீவனை அழித்து போடுகிறது. அக்கிரமான பாவங்கள் ஜீவனை அழித்து போடுகிறது. பரலோகத்தில் இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோமாக. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் தந்த ஜீவனை இழந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு இந்த ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். ஏற்கனவே நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறார். அதை கொடுத்து அப்படியே கொஞ்சம் இழந்துட்டு இருக்கிறோம், மறுபடியும் பிடிச்சுக்கிறோம், அப்புறம் இழக்கிறோம், மறுபடியும் பிடிச்சுக்கிறோம், அப்படியே இருக்கணும். அப்படியெல்லாம் இல்லை. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பிடிச்சுக்கிட்டா அந்த ஜீவன் அப்படியே வளர்ந்து பரிபூர்ண ஜீவனுக்குள்ள வளர்ந்து போயிட்டே இருக்கணும். நாளுக்கு நாள் பரிபூர்ண ஜீவனுக்குள்ள வளர்ந்து மேன்மையடைந்து கொண்டே போகணும். பாவத்தை எதிர்த்து, சாத்தானை எதிர்த்து, உலகத்தை எதிர்த்து அந்த ஜீவனுக்குள்ள வளர்ந்து பெருகி மேன்மையடைய வேண்டும். சீக்கிரத்தில் ஒரு நாள் எல்லாமே மாறப்போகிறது. எல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கும். திடீர்னு ஹல்லேலூயா இயேசு வந்து விடுவார். ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது அவரோடு பரலோகம் போக ஆயத்தப்படணும் கர்த்தர் பிள்ளையே. ஆகவே கர்த்தர் சீக்கிரம் வருகிற இந்த காலத்தில் தேவனுடைய வரிக்கு நம்ம ஆயத்தப்படுவோமாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சித்தமான ஜீவனை குறித்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த வாரம் அறிந்து கொள்ள கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிற இந்த கடைசி காலத்திலே ஆமென், தேவன் நமக்கு தருகிற இந்த மேன்மையுள்ள ஜீவனை இழந்து போகாமல் அல்லேலூயா ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். ஜீவ ஆத்துமா என்று அவனை பார்த்து சொன்னார். ஆனால் கொஞ்ச நாள் அவனை பார்த்து சோத்திர நீ மண்ணுன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நம்ம பார்த்து தேவன் மண்ணுன்னு சொல்லக்கூடாது. என்னக்கு நம்ம பார்த்து கர்த்தர் என்ன சொல்லணும்? ஜீவ ஆத்துமான்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆமென். ஜீவனுள்ள பிள்ளைன்னு சொல்லணும். என் மகன் என் மகள் ஜீவனுள்ளவர் என்று சொல்லணும். ஜீவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். ஆமென். பரிபூர்ண ஜீவனுக்குள்ள வளர்ந்து வருகிற பிள்ளைகளா இருக்கணும். பரலோகம் ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.